குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் காகபுஜண்டர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் சப்ஸ்கிரைபர் ஒருவர் விரும்பி கேட்டிருக்காரு. மொத்தம் 159 பாடல்கள் இருக்குங்க. காகபுஜண்டர் ஞானம் அப்படின்னு 79 பாடல்கள், உபநிடதம் அப்படின்னு 31 பாடல்கள், காவியம் அப்படின்னு 33 பாடல்கள், குறள் அப்படின்னு 16 பாடல்கள், ஆக மொத்தம் 159 பாடல்கள் பாடியிருக்காரு. இதுல மிகவும் எளிமையா 2 வரிகள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 16 குறள்கள். சோ நான் அதிலிருந்தே ஆரம்பிக்கிறேங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். குறள் 1. சின்மயத்தை போற்றி சிவராச யோகத்தில் நன்மை பராபரத்தை நாடு. பராபரம் அப்படின்னா பரம்பொருளாகிய இறைவன். சோ இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சிவராச யோகம் செய்து நன்மை தரும் பரம்பொருளை அடைய சின்மயத்தை நாடுவாயாக. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது 2வது குறள். அண்ட முடிமீதில் அங்கி ரவிமதியை கண்டு தரிசித்தல் கதி. அண்டமுடி அப்படின்னா பிரம்மரந்திரம், அதாவது தலை உச்சி. அங்கி அப்படின்னா அக்னி, ரவி அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன். பிரம்மரந்திரத்தில் அக்னி, சூரியன், சந்திரன் என்ற 3 நாடிகளை காண்பதே முறையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது 3வது குறள். வளமிடமாய் நின்ற மதிரவியை மாறி விலகாதடியினிற்பின் வீடு. மதி அப்படின்னா சந்திர நாடி, ரவி அப்படின்னா சூரிய நாடி, வீடு அப்படின்னா முத்தி. சோ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, வலப்பக்கம் இடப்பக்கமாக இருக்கும் பிங்களை இடக்கலை நாடிகளை விட்டு விலகாமல் அவற்றை மனதில் பதித்து கொண்டால் வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது 4வது குறள். 64 யோகம் அவ்வளவும் தள்ளி ஒரு பொழுதும் உண்டு நிலை யோர். இதுதாங்க அந்த குறள். ஓர் அப்படின்னா பிடியாக நிற்பாயாக, தள்ளி அப்படின்னா நீக்கி. சோ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, 64 வகை யோகங்களையும் நீக்கி ஒரே வழியில் பிடியாக நிற்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 5. உலகமே மாயமென உன் மனதிற்கண்டு நலமாக நாதனடி நம்பு. நாதன் அப்படின்னா இறைவன். உலகையே மாயம் என்று எண்ணி இறைவனே அழியாதவன் என்று நம்பி அவன் திருவடியில் நிற்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 6. சித்தர் 14 செய்கையில் தோன்றாத அத்தன் அருளும் புசுந்தன் யான். இதுதாங்க அந்த குறள். 14 அப்படின்னா 18 பேர், அத்தன் அப்படின்னா இறைவன். 18 சித்தர் பெருமக்களும் செய்யாத செய்கையை இறைவன் அருளால் சொல்லும் புசுந்தன் நானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 7. சொன்னேன் அறிந்து சுகமாயுலகோருக்கு என்னாலும் வாழ்க வென்றே யான். சுகம் அப்படின்னா நலம். உலக மக்கள் அனைவருமே எல்லா காலத்தும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல கருத்துக்களை கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 8. கண்ணுள் மணியாகி காரணமாய் நின்றான் மண்ணுள் முதிர் பதியுமாறு. மண்ணுள் முதிர் பதியுமாறு அப்படின்னா மண்ணில் அனைத்தும் விளங்கும்படி அப்படின்னு அர்த்தம். இறைவன் மண்ணில் அனைத்தும் விளங்கும்படி கண்ணின் மணி போல் காவலுக்கு நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 9. விண்டனே ஞானம் வெளியாக 32 அறிவீர் நலம். ஞானம் அப்படின்னா அறிவு. 32 பாடிய குறட்பாக்களால் அறிவு முழுதும் நலமாக அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 10. நேத்திரத்தை காகம் போல் நிச்சயமாய் நிற்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம். இதுதாங்க அந்த குறள். நேத்திரம் அப்படின்னா கண், ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. காகத்தின் 2 கண்ணில் ஒரு மணி போல் அனைத்திற்கும் காரணமான ஆத்துமம் ஒன்றேயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 11. உலகில் அறிந்தோர் ஒரு நாளும் மாளார் பல நினைவை விட்டு நீ பார். இதுதாங்க அந்த குறள். மாளார் அப்படின்னா இறப்பதில்லை, பல நினைவு அப்படின்னா வேண்டாத பல எண்ணங்கள். சோ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, மனதில் இருக்கும் பலவற்றையும் நீக்கி காகபுஜண்டர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை அறிந்தவர்கள் ஒரு நாளும் இறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 12. கண்டோரும்
சொல்லார் கருத்தார் பெரியோரை தொண்டு செய்து பெற்ற சுகம். இதுதாங்க அந்த குறள். தொண்டு அப்படின்னா பணிவிடை. சோ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, பெரியோர்க்கு தொண்டு செய்து அதனால் தாங்கள் பெற்ற மகிழ்ச்சியை கருத்தினால் கண்டவர்களும் என் போல் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 13. ஆதியிற் சொன்னவியர் அண்டம் அதை எடுத்து மாது சிவன் பூசை செய்து வை. இதுதாங்க அந்த குறள். மாதுனா பராசக்தி. ஆதியில் காணும் அண்டத்தை எடுத்து பராசக்தியுடன் சிவபெருமானை பூசித்து உள்ளத்தில் இருத்துவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 14. முப்பொருளை சுட்டு முழுது அழுது நீராக்கி தப்பாமல் உண்டு நிலை சார். முப்பொருள் அப்படின்னா 3 மண்டலம். சோ இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, 3 மண்டலங்களிலும் யோகம் கண்டு, யோகம் அப்படின்னா உடல், நுகர்ந்து தவறாமல் அவற்றை சார்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் 15. யோகமுடன் கற்பம் உரைத்தேன் ஈரெட்டினில் வேகமுடன் கண்டுணரு வீர். இதுதாங்க அந்த குறள். ஈரெட்டு அப்படின்னா 16. இப்16இல் யோகமும் கற்ப காலமும் கூறினேன், இவற்றை விரைந்து அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். அடுத்தது 16வது குறள். வாசி முனி மைந்தா மருவு பிரம்மத்தில் மோசம் வாரா குறள் முற்றும். இதுதாங்க அந்த குறள். வாசிமுனி மகனே, பிரம்மத்தில் ஈடுபடுவாயாக, இதனால் இறப்பு வாராது, அதற்கான குறள் முற்று பெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த குறளோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குறளும் பொருளும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காவியம், உபநிடதம், ஞானம் இதெல்லாம் தனித்தனி வீடியோவா மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.